என் பெயர் சரஸ்வதி. நான் வந்து தெம்மரலூர் சத்ய சாய்பாபா சென்டர் சார்பாக இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்து கம்போங்காவா பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் வந்து இன்னைக்கு வந்து அவங்க திருவிழா நடத்துகிறாங்க. அதை முன்னிட்டு வந்து ஒரு இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அவங்க ஸ்ரீமுடா சென்டர் வந்து முக்கிய ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த ஆலயத்தோடு இணைந்து அதில் வந்து நாங்களும் தெம்மரலூர் சென்டர்லேருந்து இதை கலந்துக்கிட்டோம். ஸ்ரீமுடா சத்ய சாய்பாபா மையமும் கம்போங்காவா இந்த பாலசுப்ரமணியர் ஆலயமும் இணைந்து செஞ்சாங்க. அதில் வந்து எங்களையும் வந்து ஒத்துழைக்க சொன்னாங்க. நாங்களும் தெம்மரலூர் சென்டர் இணைந்து செய்வோம். சத்ய சாய்பாபா சென்டர் தெம்மரலூர் இணைந்து இந்த நோக்கம் சொல்லுங்க. சுருக்கமாக நோக்கம் என்ன? இந்த முகாம் நடத்துறதா? ஓகே. இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்துறது நிறைய பேர் பயனடைகிறாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இது வந்து இலவசமாக நடத்துகிறா. இப்போ கோயிலுக்கு வர்றவங்க வந்து இங்கே வந்து அவங்களுடைய செக்அப்லாம் செஞ்சுட்டு போகலாம். அது வந்து எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அவங்களோட தொடர்ந்து என்ன நீங்கள் செக்அப் மட்டும் செஞ்சு கொடுத்தீங்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் வலியுறுத்துறீங்க? அப்படி ஆலோசனை எதுவும் எப்படி என்ன தொடர்ந்து மருத்துவம் மருத்துவம் அவங்க பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து பக்கத்து ஹாஸ்பிட்டல் எது சொல்லுங்க? தெம்மரலூர் ஹாஸ்பிட்டல், மரான் கிளினிக், அதுக்கு வந்து கோலா பண்ண சொல்லுங்க. சரி, இப்போ இன்று பக்தர்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆனால் போன வருஷத்தோட குறைவான விழிப்புணர்வு பற்றி இந்த முகாமுக்கு வந்து நாங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். தெம்மரலூர், பெத்தகா, எல்லா இடத்துலையும் டிஹெச்ஆர் ராகாவிலையும் கொடுத்தோம். அப்படி கொடுத்தும் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் முதல் தடவை செய்கிறதுனால நினைக்கிறேன் இது கொஞ்சம் வரவேற்பு. இதனால பக்தர்களை இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து என்ன மாதிரி பயன் அடைகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மருத்துவ முகாம் வந்துட்டு இந்த மாதிரி வர்றதுனால அவங்களுக்கு ஒரு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ரொம்ப குறைவு. நம்ம இந்தியர்கள் இப்போ வந்து வயசானவங்களாம் நிச்சயமாக கோயிலுக்கு வருவாங்க. அவங்க வந்து இதை வந்து ஒரு பயன்படுத்திக்கலாம். இதை வந்து ஒரு சாதகமாக வந்து எல்லா செக்அப் செஞ்சு சில பேர் பிளட் டெஸ்ட்டு செய்ய மாட்டாங்க. இந்த முதல்ல பிளட் டெஸ்ட் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்களோட கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, அதெல்லாம் சுலபமாக கண்டறிஞ்சிக்கலாம். நிறைய இந்தியர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்பாடு செய்கிற இந்த இலவச மருத்துவ முகாமில் வந்து எல்லாரும் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து குறிப்பாக ஆலயங்களில் செய்கிறது வந்து நிறைய ஆலயங்களில் வந்து நிறைய பேர் வந்து கூடுறாங்க. இதனால அவங்களுக்கு வந்து நிறைய பயனடையணும். மக்களுக்கெல்லாம் நல்ல விழிப்புணர்வு வரணும் அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றி. NCHM நேஷனல் கேன்சர் சொசைட்டி வந்திருக்காங்க, LPPKN வந்திருக்காங்க, தென் நார்மல் டாக்டர்ஸ், தென் டென்டல் மீடியா அவேர்னஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் 7 கேன்சர் ரேட் வந்து ஹையாக போயிட்டு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக செக் பண்ணலாம். ECG கூட ஃப்ரீ. இது எப்படி இவங்க செக்அப் முடிஞ்சோன்னே அவங்க எதுவும் ஃபாலோ அப் எதுவும் அந்த மாதிரி எதுவும் ஹாஸ்பிட்டல் பார்த்தா ரெஃபர் லெட்டர் கொடுப்போம். வேறஸ் ஹாஸ்பிட்டல் கேட்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எப்படி வரவேற்பு, மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல இருக்கு. டார்கெட் பண்ணது 300. இந்த வெளிப்புல ரொம்ப குறைவா இருக்கு. 100 தான் வந்திருக்காங்க. அப்படியா? நிறைய பேர் கூப்பிடுறோம், வர மாட்டாங்க. பயப்படுறாங்களோ? சொல்றாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு இல்லை. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். திடீர்னு வரும்போது தான் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல நீங்க போய் கேர் பண்ணலாம். நல்லதா இருந்துச்சுன்னா தென் இது காப்பாற்றலாம். அப்படி முடியலன்னா முடியல. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டாங்கனால நம்ம செய்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஆலயத்தில் போய் நீங்கள் அந்த மாதிரி ஸ்கூலில் செய்வோம். ஆலயங்களுக்கு ப்ளூ டொனேஷன் செய்வோம்.
ஸ்ரீ கிளினிக் பர்கிகன் பண்டார் ஜங்ஷன்லேருந்து வந்திருக்கேன். இங்கே ஸ்ரீ சத்ய சாய் பாபாவோட ஏற்பாடில் வந்து இங்கே மெடிக்கல் செக்அப் அண்ட் டென்டல் செக்அப் ஃப்ரீயாக செஞ்சிட்ருக்கோம். முடிஞ்சால் எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. தேங்க்யூ. ஓகே, இங்கே டென்டல் செக்கப்பில் வந்து நம்ம பல்லு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன பல்லு பிடுங்கிறதோ பிடுங்கணும்னு, ஆனால் இங்கே பிடுங்க மாட்டோம். நியர்பை கிளினிக்கில் போய் நீங்கள் பிடுங்கிக்கலாம். வேறு என்ன செக் பண்ணுவோன்னா உங்களோட கம் ஹெல்த் பார்ப்போம், உங்களோட ஓவரால் வாய் ஹெல்த் பார்ப்போம். அப்புறம் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் நம்ம, ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங்.